நம்ம திருமந்திரம் 3000 பாடல்களையும் எடுத்து படிக்கணும். சரி 3000 பாட்டையும் படிக்க முடியலங்க, கொஞ்சம் கம்மியா படிக்கலாமான்னு ஒரு 300 பாட்டை எடுத்து படிங்கங்க. அப்படி ஒரு 300 பாட்டையாவது எடுத்து முதல்ல படிக்கும் போதே திருமூலர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருப்பாரு அப்படிங்கிறது தெரியும். ஏன் அப்படின்னா சித்தர்கள்லாம் சாகா நிலையை பெற்றவர்கள். அவங்க ஒளி உடல் பெற்றவர்கள். ஒளினா லைட் இருக்கு இல்லையா, அந்த ஒளி உடம்பு பெற்றவர்கள். அதனால அவங்க இறையடி சேர்வார்கள் ஒழிய அவங்களுக்கு இறப்பு கிடையாது. அதனால திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாரு. அப்புறம் திருமூலர் அப்படி வாழ்ந்தாரா இப்படி வாழ்ந்தாரா, இன்னும் நிறைய மாறுபட்ட செய்திகள் அவரை பத்தி இருக்கு. அந்த செய்திக்குள்ளெல்லாம் போகவே கூடாது. நமக்கு சேக்கிலார் பெரிய புராணத்துல சொன்னது இந்த வரலாறு தான். அந்த வரலாறை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்தது திருமூலர் அப்படி வாழ்ந்தாரா இப்படி வாழ்ந்தாரா, எங்க இருந்து வந்தாரு எங்க போனாரு அப்படிங்கிற கேள்வியை விடுத்து திருமந்திரத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். திருமூலர் ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு திருமந்திரத்தை தயவு செய்து ஆராய்ச்சி செய்வோம். நம்மளும் திருமந்திரம் கத்துக்கணும். இனி வர்ற தலைமுறைக்கும் திருமந்திரத்தை கத்து கொடுக்கணும்.